ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மினி விளாக்ல இன்னைக்கு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா முட்டை மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 50 கிராம் பாதாம் எடுத்து சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி பால் கோவாவாக ரெடி பண்ணிக்கோங்க. பால் கெட்டியான பால் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அதிக ஃபேட் கிடைக்கும். ஊற வச்ச பாதாமை தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சினதுல எனக்கு 216 கிராம் கிடைச்சது பால் கோவா. ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் பாலும் பாதாம் பருப்பையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த விழுதையும் பால் கோவாவையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அதில் 50 கிராம் நெய்யோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. 6 முட்டை எடுத்து ஒவ்வொரு முட்டையா ஒண்ணா நல்லா கலக்குங்க. ஒரே தடியா சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. ஓடு விழுந்தாலும் அதை எடுக்க முடியாது. அதனால ஒவ்வொரு முட்டையா சேர்த்துக்கோங்க. அடுப்புல 5 நிமிஷம் வச்சு நல்லா கெட்டி பதம் வர வரைக்கும் அடுப்புல வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாஃப்ரான் எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. ஃபிளேவரபிளா இருக்கும். கேக் ட்ரே எடுத்து நெய் தடவிட்டு கலக்கி வச்ச எல்லாத்தையும் எடுத்து ஊத்திக்கோங்க. 170 டிகிரில பேக் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஓவன்ல என்ன டிகிரி வருதோ அதை வச்சுக்கோங்க. டாப்பிங்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.